ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் திரையுலகத்தில் முக்கிய நடிகர்களில் ஒருவராக இருப்பவர் ரவி மோகன்க. இவருடன் கடந்த 1.5 ஆண்டுகளாக நெருக்கமாக இருந்தவர் பாடகி கெனிஷா. இவர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சமூக வலைதளங்களில் இருந்தும் சென்னையில் இருந்தும் வெளியேறுவதாக பதிவிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் கெனிஷாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தண்டனை வழங்கியிருக்காங்க துபாய் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தில் கெனிஷா அவர்களுக்கு எதற்காக தண்டனை வழங்கப்பட்டது, இந்த விஷயத்துல என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிறத பத்தின ஒரு முழு தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது திரையுலகினர் மட்டும் இல்லாம பலருடைய மத்தியில பார்க்கும் பொழுது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் கிளப்பியிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் திரை உலகத்தில் முக்கிய நடிகரில் ஒருவராக இருப்பவர் தான் ரவி மோகன். இவருடன் கடந்த 1.5 ஆண்டுகளாக நெருக்கமாக இருந்தவங்க பாடகி கெனிஷா. இவங்க சமீபத்தில் சமூக வலைதளங்களில் இருந்தும் சென்னையில் இருந்தும் வெளியேறுவதா பதிவிட்டு விட்டு சென்றிருந்தாங்க. கொஞ்ச நாளாக இவர் குறித்த செய்திகள் எதுவுமே வராமல் இருந்த நிலையில் தற்போது இவருக்கு துபாய் நீதிமன்றத்தில் தண்டனை கிடைத்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. சமீபத்தில் சென்னை விட்டு வெளியேறிய கெனிஷாவிற்கு அமீரக நீதிமன்றம் தண்டனையுடன் தீர்ப்பு வழங்கியிருப்பது அதிர்ச்சியை அளித்துள்ளது. அதாவது அமீரகத்தில் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நடத்தும் மேலாண்மையாளர் பெண்ணை பற்றி தகாத வார்த்தைகளை பேசி இழிவுபடுத்தியதாக கெனிஷா மீது போடப்பட்ட வழக்கில்தான் அமர்ந்த நீதிமன்றம் தண்டனையுடன் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதற்காக கெனிஷாவிற்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் இதை அவர் செலுத்தவில்லை என்றால் அவர் துபாய்க்குள் வர தடை விதிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இருப்பினும் என்ன தண்டனை மேலான விவரங்கள் குறித்த எந்த தகவலும் வெளியாகல. கெனிஷாவும் சமூக வலைதளத்தில் ஆக்டிவா இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நடிகர் ரவி மோகன் தனது மனைவி ஆர்த்தியை பிரிவதாக கூறி 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தார். அதில் இருந்து இவரது பிரச்சனை இணையதளத்தில் பூதாகரமாக வெடிக்க தொடங்கியிருந்தது. இந்த பிரச்சனையில் அடிக்கடி அடிபட்ட பெயர் கோவையைச் சேர்ந்த பாடகியான கெனிஷா உடையது. இவர் ரவி மோகனுடன் நெருக்கம் காட்டுவதாகவும் இவர்கள் இருவரும் நட்பை மீறிய உறவில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஆரம்பத்தில் ரவி மோகனுடன் எந்த உறவும் இல்லை என்பதை மறுத்த கெனிஷா பின்பு அவர் எங்கு சென்றாலும் அவர் கூடவே இருக்க ஆரம்பித்தார். உச்சகட்டமாக சமீபத்தில் கேரளாவில் நடந்த ஒரு இசை நிகழ்ச்சியில் ரவி மோகனும் கெனிஷாவும் கலந்து கொண்டனர். அங்கு மேடையில் பாடிக்கொண்டிருக்கும் போது இருவரும் கட்டிப்பிடித்து கொண்டது வைரல் ஆனது. இதை பலரும் ட்ரோல் செய்த நிலையில் கெனிஷா 30 நிமிடத்திற்கு ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் தன் தரப்பு நியாயத்தை கூறுவதாக நினைத்து தான் யார், எங்கிருந்து வருகிறார், தனது முதல் திருமணம் என்ன ஆனது, வயிற்றில் கரு கலைந்தது, பெற்றோர்களை இழந்தது என்பது குறித்து பல விஷயங்களை பேசினார். இதற்கு அடுத்த நாளே தான் சமூக வலைதளங்களில் இருந்தும் சென்னையில் இருந்தும் வெளியேறுவதாக தெரிவித்து பதிவு ஒன்றை வெளியிட்ட அவர் ரவி மோகனை ரிலீஸ் செய்வதாக தெரிவித்திருந்தாங்க. இதை அடுத்து இருவரும் பிரேக்கப் ஆனது தெரிய வந்தது. நடிகர் ரவி மோகன் கெனிஷாவை விட்டு பிரிந்த அடுத்த நாளே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வைத்தார். அதில் தனது பிள்ளைகளை ஆர்த்தி பார்க்க அனுமதிப்பதில்லை என்றும் 16 வருடங்களாக வாயை மூடிக்கொண்டிருந்ததாகவும் இனி அமைதியாக இருக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் தனக்கு விவாகரத்து கிடைக்கும் வரை நடிக்கப் போவதில்லை என்று கூறிய அவர் தன்னால் நடிக்க முடியவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். அந்த அளவிற்கு பிரஷர் கொடுப்பதாக கூறினார். தன்னுடைய மகன்கள் குறித்து இவர் மிகவும் எமோஷனலாக பேசியதும் வைரலானது. இதையடுத்து 2 நாட்களில் இவர் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்து சமீபத்தில் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்ததும் வைரலானது. அமீரகம் அதாவது துபாய் நீதிமன்றம் கெனிஷாவிற்கு தண்டனையுடன் தீர்ப்பு வழங்கியதாக தகவல் வெளியான விஷயம் பெரும் பரபரப்பவே ஏற்பட்டிருக்கிறது. அமீரகத்தில் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நடத்தும் பெண்ணை பற்றி தகாத வார்த்தைகளில் பேசி இழிவுபடுத்தியதாக வழக்கம் தொடரப்பட்டிருந்தது.
தன்னை சுற்றிய சர்ச்சைகள் மற்றும் ட்ரோல்களுக்கு பிறகு சமூக வலைதளங்களில் இருந்தும் சென்னையில் இருந்தும் விலகுவதாக அவர் பதிவிட்டிருந்தாங்க. இருவரும் நெருக்கமாக பழகுவதாகவும் நட்பை மீறிய உறவில் இருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவுகிறது. தன்னுடைய குடும்ப பிரச்சனைகள் குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய ரவிமோகன் சில காலம் நடிப்பில் இருந்து விலகுவதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் சமீபத்தில் சபரிமலை மற்றும் முருகன் கோவில்களில் தரிசனம் செய்த நிகழ்வும் பெரிதும் வைரலாகி வருகின்றது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலைகளை பொறுத்த வரைக்கும் ரவிமோகன் அவர்கள் ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு பேட்டியை கொடுத்ததும் மக்கள் மத்தியிலையும் அவருடைய ரசிகர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவில் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் கோலிவுட் திரையுலகத்தில் தனக்கென தனி ரசிகர் கூட்டத்தையே சேர்த்த நடிகர்கள் ஒருவராக இருக்கிறவர் ரவிமோகன். இவரது குடும்பத்தில் எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் பல சமீப சில காலங்களாக இணையத்தில் மட்டுமில்லாம அனைவரின் வாழ்க்கையிலையுமே பேசுபொருளாகி இருக்கிறது. குறிப்பாக இவர் தனது மனைவி ஆர்த்தி மீது வைத்த குற்றச்சாட்டுக்கள் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளன. இந்த நிலையில் சமீபத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் ரொம்பவும் மனமுடைந்து பேசிய விஷயங்கள் வைரலாகின. நடிகர் ரவிமோகன் சமீபத்தில் சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். இந்த சந்திப்பில் அவர் தனது குடும்பத்தை பற்றிய பல்வேறு விஷயங்களையும் போட்டுடைத்தார். இதில் அவர் தனக்கு விவாகரத்து கிடைக்கும் வரை நடிக்க மாட்டேன் என்றும், இந்த சூழ்நிலையில் தன்னால் நடிக்க முடியவில்லை, எதுவும் பண்ண முடியவில்லை என்றும் கூறியிருந்தார். மேலும் தனது பிள்ளைகளை பார்க்க விடுவதில்லை என்றும் பள்ளிக்கூட பாடிகார்ட்ஸுடன் அனுப்புகிறார்கள் அப்படின்னும் தெரிவித்திருந்தார். முன்னரே திருமண வாழ்க்கையில் இருந்தபோது தனக்கு மனம் மற்றும் உடல் ரீதியாக துன்புறுத்தல் ஏற்பட்டதாகவும் 16 வருடங்களாக எதையும் பேசாமல் பொறுத்து கொண்டிருந்ததாகவும் கூறினார். தன் பிள்ளைகளை பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு அழுதார். இதற்கு முன்னர் ரவிமோகனை யாரும் இப்படி பார்த்ததே கிடையாது. அவருடன் நெருக்கமாக இருக்கும் நண்பர்கள் கூட இதைதான் சொல்கின்றனர். ரவிமோகனுடன் நெருக்கமாக இருந்த பாடகி கெனிஷா இணையதளத்தில் பயங்கரமாக ட்ரோல் செய்யப்பட்டாங்க. இவர் சமீபத்தில் கேரளாவிற்கு சென்றிருந்த போது ரவிமோகனுடன் மிக நெருக்கமாக இருந்த வீடியோக்கள் வைரலானதை தொடர்ந்து இவருக்கு இணையவாசிகள் பல வீடியோ வெளியிட்டு கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த தருணத்தில் தான் என்ன நடந்தது, தான் யார் என்பது குறித்து கெனிஷா 30 நிமிட வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் இந்த வீடியோவை வெளியிட்ட மறுநாளே தான் சமூக வலைதளங்களில் இருந்தும் சென்னையில் இருந்தும் வெளியேறுவதாக தெரிவித்திருந்தார். இதனால் ரவிமோகனும் கெனிஷாவும் பிரேக்கப் செய்து கொண்டது அனைவருக்கும் தெரிந்தது. இந்த சம்பவம் தான் ரவிமோகனை பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கலந்து கொள்ள வைத்திருக்கும் என கூறப்படுகிறது. ரவிமோகன் கடந்த 15ஆம் தேதி பத்திரிகையாளர்களையும் சந்தித்தார். அதன் பிறகு இவர் எங்கு போனாரு, என்ன ஆனாரு அப்படின்னு யாருக்குமே தெரியல. இன்று திடீரென ஒரு போட்டோ இணையத்தில் வைரலாகி வருது. இவர் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிவித்து 41 நாட்கள் விரதத்தை தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இவர் வரும் ஜூலை மாத தொடக்கத்தில் சபரிமலை கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ரவிமோகன் கராத்தே பாபு, ப்ரோஹுட், ஜூனி உள்ளிட்ட படங்களில் நடித்து வருகிறார். ஆனால் இவை எதுவும் வெளியாகவில்லை. அதே போல யோகி பாபு நடிக்கும் ஆர்டினரி மேன் என்கிற படத்தையும் எடுத்து வருகிறார். இவர் தயாரித்திருக்கும் ப்ரோகோட் திரைப்படம் இன்னும் வெளியாகாமல் இருக்கிறது. இப்படி அவர் தொட்ட எந்த படமும் வெளியாகாததால் அவருடைய அடுத்த மூவ் என்னவாக இருக்கும் என்பது அனைவரின் கேள்விக்குறியாகவே இருக்கிறது.